கொண்டால் வாழ்வு சிறக்குமா. நம்ம ஒரு கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணு மாப்பிள்ளை நம்ம ஜோடி பண்ணி வைக்கிறோம். ஆனா அந்த பொண்ணை நம்ம கை பிடிக்கும் போதே அது நல்லதா இருந்தா அந்த குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா அந்த வசனமும் இருக்குது. ஆனா உங்களுக்கு கிளியரன்ஸா நான் சொல்றேன், இது ஒரு பொண்ணு மாப்பிள்ளை ஒரு கல்யாணம் பண்றாங்கன்னா அந்த பொண்ணுக்கு நல்ல குணம் உள்ளவளா இருக்கணும், அந்த பையன் நல்ல குணம் உள்ளவனா இருக்கணும். புரிஞ்சுச்சிங்களா? நம்ம போயிட்டு கல்யாணத்தை பண்ணிட்டு திடீர்னு யாருன்னே தெரியாது நம்ம பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறோம், பொண்ணை பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணலாம். ஆனா ஒவ்வொரு வாழ்க்கையிலயும் ஒவ்வொரு விதமா இருக்கு. பையன் பொண்ணை விட்டு ஓடிடுறாங்க, பொண்ணு பையனை விட்டு ஓடிடுறாங்க, அந்த வாழ்க்கை ரெண்டாயிடுது. ஆனா சரியா இருக்கிறவங்க சரியா நடக்க உள்ளவரா இருக்கிறாங்க. மனைவியா இருக்கட்டும் கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை காப்பாற்றவும் இருக்கிறாங்க, அதை விட்டுட்டு போறவங்களும் இருக்கிறாங்க. ஆனா சரியான கை யாரும் நம்ம பார்க்கவே முடியாது. ஆண்டவர் வருது அப்படின்ட்டான். ஜனங்க எப்படி வேணாலும் இருக்குவாங்க, ஆனா ஆண்டவர் வருகிறார் என்று விசுவாசத்தோட காத்து இருக்க வேண்டும். திருமண கையே ஒரு தாலியா இருக்கட்டும், ஒரு மோதிரமா இருக்கட்டும், நம்ம தெரிந்து அவங்களுக்கு பண்றோமா? தாலி கூட நம்ம தெரிந்து அவங்க தலை குனிந்து நம்ம தாலி வாங்கிக்கிறோமா? ஜென்ஸுக்கு மாப்பிள்ளைக்கு ஒரு மோதிரத்தை போறோம், நம்ம தெரிஞ்சு அவங்க எப்படிப்பட்டவங்க நம்மளுக்கு தெரியுமா? ஆனா அந்த கை ஆண்டவருக்கு சிறந்ததா இருந்த அந்த வாழ்க்கை சிறந்ததாவா இருக்கும். வீடு ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். யாரு? ஆண்டவர் வைக்க. பிதாக்கள் நம்ம அப்பா முன்னோர்கள் கூட வைக்கிறது கூட வீடு வாசல் யார் வைக்கிறதா? நம்ம அப்பா அம்மா வைக்கிறது. நம்ம கிட்ட இல்லைன்னா எனக்கு வீடு வாசல் எல்லாமே இருக்குது, ஆனா என்னால கேட்க முடியாது. ஏன்னா நான் வார்த்தை கொடுத்துட்டேன், இந்த வீட்டுல இந்த நிலத்துல இந்த பாவம் நான் கேட்க மாட்டேன். நான் சொன்ன வார்த்தைக்கு எனக்கு கீழே 12 பேர் பெரியவங்க எல்லாருமே அவங்க என்ன பண்றாங்க, வள்ளி சொன்னது கரெக்ட், இன்னமும் பாகம் யாருமே கேட்கல. அதனால வீடும் ஆசையும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். புத்தி உள்ள மனைவியோ, நல்ல ஸ்திரீகளை உங்களுக்கு சொல்றேன் நான், புத்தி உள்ள மனைவியோ கர்த்தரு அருளும் ஈவான். நீதிமொழிகள் 19:14 சொல்லுது. புத்தி உள்ளலாம் ஞானம் உள்ள. ஒருத்தருக்கு ஞானம் இல்லைன்னு மட்டும் நம்ம சொல்லக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு ஞானம் இருந்துதான் அவங்கவுங்க குடும்பத்தை நடத்தி கொண்டு வருகிறார்கள். யாருன்னா ஸ்திரீயால் பட்டவர்கள் யாருன்னா குடும்பத்தை நடத்தாத இருக்கிறாங்களா? தவறான வழியில போனவங்க, ஐயோ என் பிள்ளைங்களை பார்க்கணும், என் கணவனை பார்க்கணும், படிக்க வைக்கணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், என் பிள்ளைங்க எப்படி ஆகணும், அந்த வேதனை இருக்குது இல்லைங்களா? அதுதான் புத்தி உள்ள ஸ்திரீ. வீட்டை கட்டுவா. புத்தி இல்லாத ஸ்திரீ அந்த வீட்டையை இடித்து போடுவாளாம். அதுதான் ஏடா கூடமா போறவங்க புருஷனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் நல்லா புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் வருகையில புத்தி உள்ள ஸ்திரீ கர்த்தர் பாதத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. யாருக்கால? கர்த்தரோட